நீங்க வியாபாரத்துல இந்த வர்றதுக்கு யார் காரணம்? முதல்ல என் மனைவி குணவதி. ரெண்டாவது வந்து நான் இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கேன், இந்த சூழ்நிலை இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா பையன் சிவா, அப்புறம் எங்கள் அக்கா மகன் சுந்தரம், அது போக இவங்கெல்லாம் போக மற்றபடி இவ்வளோ தூரம் நாங்கள் முன்னேற்றம் அடையணும்னா எங்களுடைய வாடிக்கையாளர் கடைக்காரங்க, அது இந்த எங்களுடைய ஜாமான்கள்லாம் வாங்கி எங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு உதவி பண்ணுறவங்க, நல்ல உபயோகப்படுத்துகிறவங்க, கன்சியூமர், இவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. இவங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 40 வருஷ காலத்தில் முந்தி இருந்த வேலையாளர்கள் இப்போ இருக்கிற வேலையாளர்களும் நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தோதுபட அவங்க எல்லா சாமானும் தயார் பண்ணி கொடுத்தது. அதனால் அவங்க வேலையாளர்களுடைய ஒரு முக்கிய காரணம் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே. ஜெமினி ஃப்ளவர் மில் தயாரிக்கும் பொருட்கள் எந்தெந்த மாநிலத்தில் கிடைக்குது? எங்களுடைய பொருட்கள் வந்து அலோசாலேருந்து ஜோகூர் வர எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது போக சிங்கப்பூரில் கிடைக்குது, சபா சரவா இப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எங்கே போனாலும் எங்கள் ஜாமான் கிடைக்கும். உங்களோட நிறுவனத்தில் உற்பத்தியாகும் இன்ஸ்டன்ட் உணவுப் பொருட்கள் எப்படி மலேசியா ஃபுல்லாக நிர்வகிக்கிறீங்க? ஏதாவது ஏஜென்சி ஏதாவது வச்சுருக்கீங்களா? முகவர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? யாரும் நாங்கள் வந்து இப்போ எந்த முகவரும் வச்சுக்கல. ஏன்னா முகவர்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க நம்ம ஜாமானோட மற்ற ஜாமானும் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து நம்ம ஜாமான் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் போய் அந்த கடைக்காரர்களுக்கு கிடைக்காது. அதனால் நாங்களே எங்கள் சொந்த வேன்லேயே வச்சு மலேசியா பூரா சப்ளை பண்ணுறோம். சபா சரவாவுக்கு அங்கேருந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து டெலிஃபோன் மூலியமா ஆர்டர் எடுத்து கப்பல் மூலியமா அனுப்பிடுவோம். நீங்கள் வியாபாரம் செய்யும் போது ஏதாவது சிரமங்கள் ஏதாவது இருந்திருக்கா? உங்கள் லைஃப்பில் நடந்த சோகமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? வியாபாரம்னா எல்லா சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். சிரமம் இல்லாத வியாபாரமும் சிரமம் இல்லாத லைஃபே இல்லை. ஆனால் என்னுடைய லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பாலாம் இருக்கல, நானும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன். அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் தம்பி வந்து இந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டாங்க. இப்போ நானும் ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால உண்மையை என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. இதெல்லாம் வந்து ஒரு எங்களுடைய ஒரு தெய்வ செயல் மாதிரி தான். திரும்பி நான் வந்து அப்புறம் அந்த தொழிலை எடுத்து இவ்வளோ தூரம் முன்னுக்கு கொண்டு வந்தது அது ஒரு தெய்வ செயல் தான். உங்களோட நிறுவனத்தில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க? நேர்முகமாக மறைமுகமாக எவ்வளோ தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க? நேர்முகமாக ஒரு 75 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுபோக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நாங்கள் பார்க்குறோம். அது போக மறைமுகமாக பார்த்தா ஒரு 200 பேர் வேலை பார்ப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான், என் மனைவி, எனக்கு 2 பிள்ளைய, பையன் சிவாமோகன் ஒருத்தர், மகள் வந்து அன்புமதி. இது போக இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. அப்புறம் எனக்கு 3 பேர பையங்க இருக்காங்க, 3 பேர பிள்ளை இருக்காங்க. அதுபோல் எங்கள் அக்கா மகன் சுந்தரம் இருக்கான், சுந்தரத்துடைய மனைவி மாலா இருக்கு எங்களோட. இவங்க எல்லாரும் நாங்கள் தான் பார்த்துக்கோம். உங்களோட நிறுவனத்தில் எவ்வளோ பொருட்கள் தயாரிக்கிறீங்க? எத்தனை வகையான பொருட்கள், இன்ஸ்டன்ட் உணவுப் பொருட்கள் இருக்குது? இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வச்சு தான் நாங்கள் வியாபாரம் ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கிட்டு படிப்படியாக ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 10, அப்புறம் 10, 15, ஒரு 80 ஒரு 15 ப்ராடக்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் 90 வந்து கூட ஒரு 15 ப்ராடக்ட் அப்படின்னு ஜாஸ்தியாக தயார் பண்ணிக்கிட்டே வர இந்த புது இன்வென்ஷன்லாம் சேர்த்து வரையில் இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சொந்த ப்ராடக்ட்டு, நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுற ப்ராடக்ட்டு 75 ப்ராடக்ட் இருக்குது. அது போக மற்றபடி மற்ற ப்ராடக்டும் அதில் ஒரு எல்லாம் சேர்த்தா ஒரு 150 ப்ராடக்ட் எங்கள்கிட்ட குறைவு இல்லாமல் இருக்குது. படிப்படியாக உயர்ந்த இச்சாதனை தமிழன் மலேசிய அரசாங்கத்திற்கு உட்பட்ட மருத்துவமனை, ராணுவம் போன்ற அலுவலகங்களுக்கு தான் தயாரித்த பொருட்களை விநியோகம் செய்தார். 1978 தன் தகப்பனார் காலமானார். தன்னுடைய வியாபாரத்திற்கு உதவி செய்ய ஆள் இல்லாத காரணத்தினால் தன் மனைவியை சீனம், மலாய், ஆங்கிலம் போன்ற மொழிகளை படிக்க வைத்து சரக்குந்தியை ஓட்ட பழக வைத்தார். 1982 மலேசியாவில் முதலில் சேலை கட்டி லாரி ஓட்டிய தமிழ் பெண் என்றால் திருமதி குணவதி இளங்கோவைத்தான் சொல்லலாம். 1983 மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான பிரிக் ஃபீல்டில் சென்ட்ரல் மார்க்கெட்டில் கேஷ் அண்ட் கேரி விற்பனை நிலையம் திறந்தார். அவ்விற்பனை நிலையத்திற்கு அந்நாள் மலேசிய பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது வந்து பொருட்களை வாங்கிச் சென்றது மட்டுமல்லாமல்
பயன்பாடு குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். இச்சாதனை தமிழனுக்கு இதுவே வாழ்க்கையில்